வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். அப்புறம் அடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா, ஒரு நேயர் வந்து இன்டர்லாக் எப்படி போடுறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பவர் மிஷினுன்னா நீங்கள் இன்டர்லாக் எப்படி இது இந்த மாதிரி உஷா ஜெனமிக்கு பவர் மிஷின் இந்த மாதிரி மிஷினாக இருந்தால் எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ மிஷின் வச்சுக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு இருமா. வணக்கம், நான் உங்களுக்கு ராணி பேசுகிறேங்க. என்னோடய மிஷின் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டக் ஆகிடுச்சுங்க. அப்புறம் அது கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். கழட்டும் போது நான் உங்களுக்கு காட்டல, வீடியோ எடுக்கலைங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் கழட்டு இங்கே வந்து மேக்ஸிமம் நமக்கு இங்கே பஞ்சு அடையுங்க. நம்ம பாபின் கேஸ் போடுற இடத்துல எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கழட்டிட்டேன். இது வந்து எனக்கு தெரியும், அதனால் கழட்டிட்டேன். நீங்கள் கழட்டும் போது பார்த்து உஷாராக கழட்டுங்க. இப்போ நான் போடுறத வேணால் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி போடுறதுங்கிறத. பார்த்துக்கிறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. கழட்டும் போது எந்த மெத்தடில் கட்டுறீங்களோ அதே மெத்தட்லேயே நம்ம போடும்போது வச்சு போடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக உட்காரும். இன்னொரு டைம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக கழட்டி மாட்டுறதுலேருந்து எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது கரெக்டான இதை வச்சு இங்கே மாட்டிக்கணும். இப்போ என்னதை ஃபஸ்ட்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் இதை வைக்கணும். இதில் தான் நமக்கு பஞ்சுங்க போய் அடையுங்க நல்லா. ஏன்னா நம்ம தைக்கிற துணி, காட்டன் துணியெல்லாம் அதிகம் அடித்தோம்னா அதில் போய் பஞ்சு சேர சான்சஸ் அதில் தான் நிறைய இருக்கும். இப்போ ஒவ்வொரு பக்கமாக இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குங்க, இதை ஸ்க்ரூ போட்டுக்குவோம். பாருங்கள், இது ஸ்ப்ரிங்கோடு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸ்ப்ரிங்கு இது நான் ஸ்க்ரூவு இதை இதுக்குள்ளே போட்டுட்டு ஸ்ப்ரிங்கை இந்த இதுக்குள்ளே போட்டு இங்கே வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோம். இந்த ஹோல்ஸில் இந்த சைடுக்கு அந்த இது போடுங்க. மறுபடியா அடி படி சரியா ஸ்டார்ட் ஆகல. மாட்டுறது எப்படின்னு பாரு, கரெக்டாக கிளிக்னு சவுண்டு வரணும். சொல்லுப்பா. பெரும்பாலும் நமக்கு இந்த இடத்துல பஞ்சுங்க நிறைய சேர்ந்துட்டா ஸ்டக் ஆகிடுங்க. அதனால் கழட்டி நம்மளாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 மந்த்தாக நான் இதை கழட்டி க்ளீன் பண்ணவே இல்லையா, ரொம்ப பஞ்சுங்க சேர்ந்துருச்சு போல இருக்குது. அதனால் இப்போ நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சுங்க. வீடியோ எடுக்கணுன்ட்டு மிஷினில் உக்காந்தேன் பாருங்கள். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முன்னாடி போடுறேன், ஸ்டக்கான வீடியோவையும். அதுலேருந்து இந்த க்ளீனிங் வீடியோ வந்து உங்களுக்கு வரும். கழட்டுறதை நான் காட்டலைங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுனால நான் அப்போவே டக்குன்னு மேலேயும் இதையும் கழட்டி என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு இந்த பஞ்செல்லாம் க்ளீன் பண்ணேன். மாட்டா இந்த ஸ்க்ரூஸ் மட்டும் கரெக்டாக அது போடணும், மாறிடக்கூடாது. சென்டர் ஊசி போகிற இதில் ஒரு ட்ராப்ஸ் ஆயிலும்
இந்த சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் ஒரு ட்ராப்ஸும் போடுங்க. இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ட்ராப்ஸ் போட்டால் போதுங்க. மூடிட்டு பார்த்துக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்க்ரூஸ் போடும்போது இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏதாவது தப்பாக இருந்தால் உங்களுக்கு அது மிஸ்டேக்காக இருந்தால் இதாகும். இதுலேருந்து 2 ஸ்க்ரூ குவாலிட்டி இருக்குது. உள்ளே எல்லாம் கழட்டிது, நான் கரெக்டாக மாட்டிட்டேன். பாபின் கேஸ் மாட்டிக்குவோம். இப்படி சவுண்டு வரணும் கிச்சனுக்கு பாபின் கேஸ் போடும்போது. இதில் ஒரு தையல் போட்டு பார்ப்போம். தையல் போட்டேன், நீட்டாக தான் வரணும். எல்லா தையலும் போட்டாச்சு, நல்லா நீட்டாக வந்துருச்சு, சரியாக போயிடுச்சுங்க.